ஹலோ. விதைங்கக்கா, அவ்வளோதான். இப்போ தான் வண்டி ஏறுறேன். அதுங்க நீங்களும் கரெக்டாக கூப்பிட்றீங்க. விதைங்க, அவ்வளோதான். கிளம்பிட்டு வரேன். என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாமளும் வீடியோ சேனலில் போட்டு கிட்டத்தட்ட 2 நாள் முழுசாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எதுவுமே வேலையெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ டைம் இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அஜித்தும் ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே தாத்தா காலாயிட்டாருன்னு போயிட்டான். அப்புறம் நான் ஒட்டி தான் ஓடிருந்தேன்னா, அதனால் ஆள் இல்லையா, அதனால் பெரிய டேமேஜ். அதனால் ரொட்டாயிரம் தான் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. நேற்றே ஓட்டின காடு ஓட அடிக்காத ஒரு வெயில் நின்று போச்சு. இப்போ அதுதான் ஓட்ட போகிறோம். அஜித்து பருப்பு ஓட்டிட்டுறான் வேறு இடையில. நானே என் பையனும் ஸ்கூல் சேர்த்துனா, அதனால் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. ஓகேன்னு பண்ணிங்க. ஒரு டவுட் கேட்குறேன். இந்த கிருஷ்ணகிரி, நான் திருப்பத்தூர், பொன்னேரி, இந்த பக்கம் மத்தூர், இந்த பக்கம்லாம் வந்து பருப்பு போடுறதுக்கெல்லாம் வெளியூர் வண்டிலாம் வந்துருச்சா, இப்போ தான் உழவாகுதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. ஏன்னா அதுக்கு தகுந்த தான் நாங்களும் கிளம்பி வர்றது. இன்னும் வண்டியெல்லாம் எதுவும் ரெடி பண்ணல. இன்னும் லோக்கல்லே 2 ஓடிட்டு இருக்குது. அதனால் நம்ம முடிச்சுட்டு தானே வரணும். அதனால் கரெக்டாக டைமிங் பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி ஆகி வந்துடுவோம். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போயே 2 வண்டி மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஒரு டவுட்டுக்கு உங்களை கேட்குறேன். அதெல்லாம் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எல்லாம் 2 நாளாக மழை. நம்ம ஏரியா போகிறோம். அதெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குது பாரு. இதெல்லாம் கழுவாதரா, ஒட்டுக்கா விடு. 2 நாளைக்கு கழிச்சா வெட்டா போடும். அப்போ கழுவிக்கலாம். கழுவாதரா மாப்பிள்ளை அப்படின்ட்டு. அதனால் மாப்பிள்ளை கழுவில் காலையில் எடுத்துட்டோன்னா பருப்பு போட போயிடலாம். பருத்தி காடெல்லாம் பாருங்கள். ஓட்டின பருத்தி காடெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு. நல்லா பூவும் பிஞ்சுமாக இருக்குது பருத்தி காடு. ஒரு 20 நாள் போனால் பருத்தி வெடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, காய் முத்திக்கும். அவர்தான் பக்கமாக வந்துட்டோம். சோளை வேச்சு முடிச்சுட்டு ஆளானான்னு தெரில. சைடு பார்க்கணும். கலப்பருப்பு போடணும்னு கூப்பிட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறது நீங்களே சொல்லி பார்க்கலாம். இது நேற்று தான் ஓட்டி போட்டது இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படியே ரொட்டாட்டரில் ஓட்டுட்டாங்க. அதனால் தேடு கீரில் போட்டு படப்படன்னு அடிச்சுட்டு போகலாம். ஏன் ப்ரோ ரொட்டாட்டரில் ஓட்டி வச்சா கலப்பையில் ஓட்ட வேண்டியதானே அப்படின்னு கூட கேட்பீங்க. டவுட் இருக்கு நிறைய பேர். அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வந்து ஏற்கனவே தட்டு எல்லாம் வெறும் படுத்து இருந்துச்சு. அப்படியே பாதி தட்டை விட்டு ஓட்டிட்டோம். அதனால் வந்து கலப்பைக்கு குட்டாங்கட்டும். ஸோ அதனால் வந்து ரொட்டாட்டர்லேயே ஓட்ட வேண்டியிருக்கு. அதனால் ரொட்டாட்டர்லேயே ஓட்டணும். ஒரு கையில் இருக்கிறனால வீட்டில் வர நோட்டில் பண்ணலை. அப்படியே போகிறேன். லைட்டாக மண்ணுக்கு மேலே தூக்கி இதை தூக்கிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. டோர் மண்ணில் பட்டுருச்சு. டோர் சென்டரில் வளர்ந்துட்டு இது மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து அந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. டோர் அப்படி மண்ணில் வளைஞ்சி போச்சு. சென்டரில் ரயில் மட்டமே வராது. ஓகேவா? ஒரு மேல் வயல் ஓட்டுருக்குறான். அது யாருக்கு ஓட்டிருப்பான்? ஒரு வயல் புதுசாக ஓட்டுருக்குறான். மாப்பிள்ளை ஓட்டினானா யார் ஓட்டினானு தெரியல. மாப்பிள்ளையை கேட்டுக்கும். ஒரு 3 வயல் ப்ரோ. ஒரு 1 மணி நேரம் ஓடும். ஓட்டிவிட்டு தென்னை மரமெல்லாம் பார் ஓட்டணும். ஆக்சுவலி நாளைக்கு வந்தாக்குது பார் ஓட்டிட்டு போயிடணும். பார் ஓட்டினா ஒரு 2000 ரூபா கிடைக்கும். இதே நம்ம அடியில் விட்டோம். நம்ம ஓட்டிட்டு போயிடலாம். ஆளுக்கு தான் போட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஊரை
மூட்டை காசு வாங்குறாங்கன்னு அந்த அக்கா சொல்லுது. அதனால் அதுதான் நேற்று பொழுதுனையும் மாப்பிள்ளைக்கு தான் ஓட்டணும் 8 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு பார் ஓட்டினா ஒரு மணி நேரம் மட்டும் பார் ஓடாத போயிடும். கள்ளப்பருப்பு சீசனே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தாங்க அஜித்துக்கு கள்ளப்பருப்பு போடுறது விட்ருக்குறேன். அதனால் மாப்பிள்ளை போட்டுக்கேன். மாமா மொத்தமாகவே நான் 1.5 மணி நேரம் தான் கள்ளப்பருப்பு போட்டிருக்கிறேன் அப்படின்னா. சரி நீ போய் கள்ளப்பருப்பு போடு அப்படின்னு சொல்லி நான் ரொட்டேட்டர் வாங்கிட்டு அவனை கள்ளப்பருப்பு கனெக்ட் பண்ணுறோம். ஏடு கேட்டில் ஓடுறதுனால என்ன ஸ்பீடாக பாஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். ரொட்டேட்டரில் ஓட்டும் போது வந்து சென்சிங்கில் மட்டும் வைக்காதீங்க ப்ரோ. லிவரை என்றைக்குமே கீழே வச்சு ஓட்டுங்க சரிங்களா. இதை வந்து ரொட்டேட்டருக்கு தூக்கியே விடாது. இதை மட்டும்தான் வேலை செய்யணும் கருப்பில். இல்லைன்னா வச்சாங்க அந்த உள்ள சென்சில் ஆடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கட் ஆகிடும். அது கட் ஆகிட்டா மறுபடியும் வந்து ஹைட்ரோலிக்கே இறக்கி தான் வேலை செய்கிற நிலைமையாயிடும். அதனால் அதே மாதிரி வண்டி திரும்புகிற இடத்துலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி வாட்டமாக திருப்பிக்கலாம். நிறையா பேர் இதை கேட்குறீங்க சரிங்களா. எடுத்தோன்னே இப்படி திருப்பாதீங்க. அப்படியே வாட்டமாக அப்படி திருப்பினீங்கன்னா எதுவுமே குழி விழுவாது. அப்படியே வாட்டமாக திரும்பி வந்துடும். வண்டியும் ஒரு லிமிட்டான மைலேஜ் வரும். அதே மாதிரி வண்டி லைட்டாக லோடு எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம காடு போதன்னு இருந்தால் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்காங்க. தூக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வண்டி ஃப்ரீயாக போகும். ஓகேவா. ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 100 மில்லி 150 மில்லி டீசல் கம்மியாக தான் போகும். விட்டுட்டு இறங்கி ஓடிட்டோம் அப்படின்னு விட்டிங்கன்னா டீசல் மைலேஜே எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு 50 HP இன்ஜினு. அதனால் அதுக்கு உண்டான மைலேஜ் எடுத்தோம்னா கரெக்டான ஆர்பிஎம் கரெக்டான டெப்த்தில் ஓட்டினோம்னா தான் மைலேஜ் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி டீசல் விலையிலேருந்து ஆயில் விலையிலேருந்து எல்லாமே ஏறி போச்சு. இன்ஜின் ஆயிலெலாம் கேனுக்கு 7.5 லிட்டர் 3000 ரூபாய்க்கு எடுத்த கேனு நீங்கள் 4000 ரூபா வந்துருச்சு. உங்கள் ஏரியா பக்கம்லாம் ரேட்டெல்லாம் ஏற்றிட்டீங்களா இல்லை பழைய ரேட்லேயே தான் ஓட்டுறீங்களா? ஏன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா. நானும் வந்து 2-3 நாளாக வீடியோவே போடல ப்ரோ. எதுவுமே சொல்ல முடியல. எங்கே அஜித்தும் எங்கள் தாத்தா காலாயிட்டாருன்னு போயிட்டார். அப்போ நாம் ஒண்டி தான் வீடியோவும் எடுத்துகிட்டு கள்ளப்பருப்பு போடவே முடியல. சரி இன்றைக்கினாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோவே ஷூட் பண்ணுறேன். அதுவும் ரொட்டேட்டர் ஓட்டிட்டு நானே எடுத்துக்கிட்டு நானே ஓட்டிக்கிறேன் பாருங்க. ஒரு 3 வயலு ப்ரோ 3 வயலில் ஓட்டி விட்டால் போயிட்டு திரும்பி கள்ளப்பருப்பு போடுற வேலை தான் இருக்குது. என் தம்பி பொட்டி வேலை இல்லைன்னா அந்த பொட்டி தான் எடுத்துகிட்டு போய் ஒரு 2-3 மணி நேரம் இருக்குது போகணும். போட்டால் தான் குழப்பாகும் பாருங்க. சைடு வந்து பைப்புங்கிறதுனால அது காடி கொஞ்சம் அறுத்திங்கன்னா தான் ப்ரோ ஆகும். அறுக்காத அப்பயே போடலான்னு நினச்சிங்கன்னா வண்டி டர்னிங் ரேடியஸும் கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு காடி அறுத்துருக்கேன். அறுத்துட்டிங்கன்னா வண்டி ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு காடி அறுத்துட்டேன். அது அறுத்தது வீடியோ போடலான்னு பார்த்தா அன்றைக்கி சீசன் டைமாக போச்சு. அதனால் நைட்டில் தான் நாங்கள் அறுத்தோம். அதனால் அது ஒரு சாப்பிட்டு அவ்வளோ என்னால் மேக் பண்ண முடியல. இப்போ அந்தான வயலில் ஓட்டிட்டு இந்த தென்னை மரத்து அந்த கூட வந்துட்டோம். இந்த வயலையும் கிட்டத்தட்ட ஓட்டியாச்சு. எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுதோ அந்தளவுக்கு ஓட்டிட்டு போயிட்டு கள்ளப்பருப்பு பொட்டியை மாட்டணும். அது வேறு அவன் இருக்குதா அவன் எடுத்துட்டு கிளம்பிட்டானான்னு தெரியல. சரி பார்ப்போம். இன்னும் ஒரு வயலு ஓட்டினா ஓடிடலாம். ஒரு 20 நிமிஷம் அங்கே ஒரு 20 நிமிஷம் வரும். வந்ததுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நேற்றே 7-8 மணி நேரம் ஓடிடுச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்குவீங்களா ப்ரோனா? அப்படிலாம் வாங்க முடியாது ப்ரோ. என்ன ஓடுறதோ அதுக்கு மட்டும் தான் காசு. இதெல்லாம் சேர்த்து கேட்டாலும் ஏப்பா நேற்று அவ்வளோ நேரம் ஓட்டினி என்னப்பாம்பாங்க. அதனால் இதெல்லாம் சேர்த்து வாங்க வேண்டியதில்ல. அதே 1400 ரேஞ்ச் தான் பில் போட்டு வாங்குவோம் ப்ரோ. இதெல்லாம் சோளம் வச்சுக்குது முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் ஹைட்ரோலிக் எவ்வளோ தூக்கி வச்சு ஓட்டுறேன். தூக்கி வச்சு ஓட்டினா சோளம் நல்லா முளைக்கும். அதாவது 2 சாலில் சோளம் வச்சிங்கன்னா இதே ஒரு சாலாக இருந்தால் நீங்கள் அழுத்தி பிடிச்சி தான் ஓட்டி ஆகணும். வேறு வழி இல்லை. செடிலிகரை பொறுத்த வரலாம் சூப்பர் ப்ரோ. அந்த பழைய பையட்டையும் இதுதான் இயர் பாக்ஸ் தான் மேட்ரு. இன்ஜினும் நல்லா எப்படி சொல்கிறது நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. ஆப்டிமைஸ் தான் என்ன சொல்லுவாங்க. இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக ஓடுது. ஒரு
கரகரப்பில்லை நல்லா இருக்குது. பழைய வண்டிக்கு இதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு நண்பர் கேட்டார், பழைய வண்டி எங்கே ப்ரோ வித்துட்டிங்களான்னு. இல்லை ப்ரோ, அது தம்பி ஓட்டிட்டுக்கிறான். நமக்கு பேலருக்கு வேணும்னு சொல்லி தான் நான் இந்த வண்டியை எடுத்தேன். அவரு பேலர் ஓட்டல இல்லை, அதனால் எனக்கு அந்த வண்டியே போதும், வேறு வண்டி தான் எடுக்கிறதா பிளானு. எல்லாம் பார்த்துட்டு நமக்கு இதே போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் பழைய பையன் போய் வச்சுக்கிட்டான். அப்புறம் இந்த வண்டி நேற்று நம்பர் வந்துச்சு. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 90 M 6638 6638 வண்டி நம்பர் வந்துருச்சு. அப்புறம் கம்பெனிக்கு நம்பர் பிளேட் வந்துருமா என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். நான் ஆயில் சர்வீஸ் பண்ணல ப்ரோ, 260 மணி நேரம் ஓடி இருக்கு. காசு ரெடி பண்ணிவிட்டு முதல்ல நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் போய் ஆயில் எடுத்து ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இவ்வளோ ஹவரம் ஓட்டக்கூடாது, முதல் சர்வீஸ், அதனால் இவ்வளோ ஹவரம் ஓட்டக்கூடாது. நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ப்ரோ, வர்றதுக்கு டீசலுக்கு தான் சரியாகுது. இதில் போய் எங்கே ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்லை நான் பண்ணுறதப்ப யாரும் பண்ணாதீங்க. அவ்வளோதான், இந்த ஓடி முடிஞ்சிருச்சு. இன்னொரு வயல் அங்கே ஒரு வயல் இருக்குது, அதை ஓட்ட போக வேண்டியது, அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். போலலாம் மாப்பிள்ளை ஃபுல்லாக விட்டு இறக்கி ஓட்டிட்டான் ப்ரோ. வண்டி திணற மாதிரி ஒரு ஆர்குமே டாப்பேஜ் எடுக்குதுன்னா பார்த்துக்காங்க. மாப்பிள்ளை அந்தளவுக்கு டெப்த்தாக ஓட்டுக்கிறாங்க. அம்மாவோட ஓகே ரோப் இப்படி ஓட்டினா தான் பிடிச்சி ஆகும். மாப்பிள்ளை வாங்குற காசு கொஞ்சம் நியாயமாக ஓட்டுக்குள்ள ப்ரோ. அவ்வளோதான். ஓ, ஹை கியர் போட்டாச்சு, அப்படியே செகண்ட் கியர் மாதிரி ஆச்சு. பக்கத்தில் தான் அந்த வயல் ஒன்று இருக்குது, அதையும் போய் ஒரு கால் ஓட்டிட்டாரு. 2 சின்ன சின்ன பெட்டு இருக்குது, ரெண்டையும் ஓட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டான். நம்மலாம் கீழே பருத்தி காட்டு ஓட்டுன்னு பாருங்க, பருத்தி செடியில் எப்படி இருக்குது. வீடியோவில் பார்த்தா எப்படி தெரியுதோ தெரியல, அதெல்லாம் பூரா பருத்தி. எல்லாம் பருத்தி முடிஞ்ச வாட்டி தான் சேர் ஓட்டுவோம். அண்ணன் மட்டும் ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே பொலை போட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ப்ரோ. எல்லோரும் பருத்தி போட்டுக்கிறாங்க. பூரா பருத்தி, நல்லா பூ மிச்சமாக இருக்குது. ரெண்டு வேலாம் சொல்லிக்கிட்டப்பா, வேடிட்டு போயிட்டாங்களா இது. சூப்பரு. இதுவும் தேர்ட் கியர் தான், செகண்ட் கியர் கிடையாது, தேர்ட் கியர். அடிச்சு விட்டு அப்படியே படப்படம் அடிச்சு விட்டு போகலாம். மாப்பிள்ளை லெஃப்ட் சைடு போய் யூஸ் பண்ணிக்கிறான், ரைட் சைடு தொழில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஓட்டுறாங்க. சிக்கன் வரையில் மாப்பிள்ளை ஓட்டிட்டான், வேறு ஓகே நம்ம ரைட் சைடில் ஓட்டிக்க வேண்டியதான். ஒரு இடத்தெல்லாம் பார்க்கும்போது நான் பத்தி எடுத்து வந்து ஓட்டும் போது அப்புறம் எல்லாம் வெறும் பச்சை பசேன்னு இல்லை, எல்லாம் காஞ்சி கருவோட கிடச்சி, எல்லாம் பச்சை பசேன்றதுனால இடத்த பார்க்கும்போதே ஒரு ஆசையாக இருக்குது. எப்படி எல்லாம் பச்சை பசேன்னு சுற்றி. அதே மாதிரி ஒரு சில நண்பர்களை வந்து கோகுலை வர சொல்லுங்கள், கோகுலை வர சொல்லுங்கள் ப்ரோ. அவனா வந்து வேறு வேலைக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு அவனாட்ட கொடுத்து சம்பளம் கட்ட முடியாது ப்ரோ. நமக்கு யாருமே அப்படி தானே, அது தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாத பேசுகிறாங்களா தெரியல. நிறையா பசங்க வந்து கோகுலை வர சொல்லுவோம் ப்ரோ, கோகுலை வர நமக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகாத இடத்துல நாம் வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ண முடியும் சொல்லுங்கள். நாம் வந்து ஒரு பெருமைக்கோசெல்லாம் போட முடியாது. நம்மளால் 4 பேர் பயன்படுத்தோம். நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று திட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ப்ரோ. இப்போ பாருங்க, கடைசியாக ஒரு 1.5 மாதத்தில் நான் கமெண்ட் கூட ரீட் பண்ண முடியல. எல்லாம் சீசன் டைமு, ஃப்ரீ டைமாக இருந்தால் கூட அது ரிப்ளைனாச்சும் கொடுத்துருப்பேன், அது கூட கொடுக்கல. அதில் கூட நிறையா நண்பர்களுக்கு வருத்தம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். அது உட்காந்தா ஒரு பொழுதே அவன் ரிப்ளை கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் ப்ரோ. ஓகேவா? 2 வயலையும் ஓட்டிட்டா வீட்டுக்கு ஓடிடலாம். இது யார் ஓட்டினான்னு தெரில, நம்மளுக்கு 2 வயலு இருக்குது. 2ஐயும் ஓட்டிட்டா கிளம்பிட வேண்டியதான் ப்ரோ. லோ தேர்டில் ஓட்டிருக்கிறேன். இதே குரங்காடை ஓட்ட முடியுமா? பில்லே வெட்டாது, அதை பில்லெல்லாம் உசுரோடு இருக்கும்.
இதை ஓட்டி போட்ட காடுங்கிறதுனால தான் லோ டயரில் முடிக்கிட்டு இருக்கிறேன். ஷெடில் கியருங்கிறதுனால இது ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரே கியர், எந்த கியரையுமே மாற்ற தேவையில்ல. பின்னாடி இழுத்தா போகுது. இது ரொட்டேட்டர் வேறு எல்லாம் ஆயில் சீல் பிடிங்கிச்சு. ரொட்டேட்டர் ஆயில் சீல் மாற்றணும். அது வீடியோ வேணும்னா கேளுங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு ரொட்டேட்டர் வேலை செய்கிற அன்றைக்கி வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வண்டிக்கு வேறு ஒயரிங் வேலை பண்ணோம். இறந்த ஒயரிங்க ஆடியோ போகிற கலந்து ஃபேனில் போகிற ஒயர்லேருந்து எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுட்டேன். புதுசாக ஒயரிங் பண்ணோம். கண்டிப்பாக ஒயரிங் பண்ணும்போது வீடியோ போடுறேன் ப்ரோ. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். ரொம்ப கிளியரன்ஸாக படந்தது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஒரு கால் ஓட்டிட்டா 2 கிலோ இருக்குது. ஓட்டிட்டு அந்த மீன் வீடு ஓட்டிட்டு கிளம்ப விட்டான். நீங்கள்னாச்சும் நைட்டு மழை வராதான் பரவாயில்ல. இறங்குறதான் சுத்தமாக முடிச்சுக்கலாம். மானை என்ன படிக்க போதோ தெரியல. உங்கள் ஏரியாலாம் கள்ளப்பெரு போகிறதுக்கு மழை பேஞ்சிருக்குதா என்ன பேயிலே ப்ரோ? வெளியூர் வண்டிலாம் வந்திருக்குதா என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ வந்தால் ஓரளவு ஓடுமா? ஏன்னா இங்கே லோக்கல் இருக்கிற 1-2 வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வரலான்னு என்னென்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. இருக்கிறதுல ரொட்டேட்டர் மட்டும்தான் ஈஸியான வேலை ஓட்டுறதுல. கலப்பையெல்லாம் புட்டாங்கட்டும், ஏகப்பட்ட தலைவலி. ரொட்டேட்டரை பொறுத்தவரையில் இறக்கி விட்டா பாட்டில் மாடு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் வரும். என்ன கத்தி இல்லைன்னா கடுப்பாகும். வெட்டவே வெட்டாது. சுத்தமாக சுட்டு ஓட்டி தொலைணும். கத்தி இருந்தால் கவலையே இல்லை. அதெல்லாம் முடிஞ்சிடு. இது அப்படியே பிரேக் அடித்து திருப்பக்கூடாது. இது அப்படியே வாட்டமாக அப்படியே திருப்பி எடுத்தோம்னா அப்படியே வண்டி ஃப்ரீயாக வருது. சார் எப்படி திருப்பறது பாருங்கள். ஃபுல்லாக எண்டு பண்ணிடணும். எண்டு பண்ணிவிட்டு பிரேக் அடிக்கக்கூடாது. பிரேக் அடிச்சிங்கன்னா ரொட்டேட்டர் இழுத்துட்டு வந்துடும். அதனால் பிரேக் அடிக்காத திருப்பினீங்கன்னா அதுக்காமல் அந்த இடத்துக்கு போயிடும். இறங்குற இடத்துக்கு சரிதா? அந்த இடத்துல போய் அப்படி நேர் பண்ணோம்னா பார்த்தா ரவுண்டு போட்டு அழகாக வெளியே வந்துக்கிற மாதிரி தெரியும். சரிதா நான் எப்படி வந்துக்கிறேன்னு. ஆனால் பிரேக் அடிச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல புளி ஆகி போயிடும். காட்டுக்காரர் தண்ணி கட்டுறது எல்லாம் கொஞ்சம் என்னடா இப்படி ஓட்டிட்டு போயிருக்கிறானுங்க அப்படிங்கிற மூஞ்சி துடிக்கிற மாதிரி ஆயிருந்துருக்காங்களே. அவ்வளோ ஒரு சின்ன பெட்டியை ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு இப்போ கள்ளப்பருவம் போட்டியை மாட்டிக்கிட்டு போகணும். அதுக்கு என் தம்பி கள்ளப்பருவம் போட்டி ஃப்ரீயாக வச்சுக்கிறானா இல்லை அவன் ஓட்டிக்கிறானான்னு தெரியல. பார்ப்போம். தம்பி மொத்தமாக வந்துட்டோம். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இருக்குதா கள்ளப்பர் போட்டி தூக்கிட்டு போயிட்டானான்னு தெரில. இறந்தால் டக்குன்னு அஜித்துக்கு 1 மணி நேரம், நான் 1 மணி நேரம் டக்குன்னு போட்டு வேலையை முடிச்சுக்கலாம். போனால் தானே தெரியும் நிலவரம் என்னன்னு. போய் பார்ப்போம். எங்களுக்கு நேற்று கூட மழை, நேற்றும் மழை, நேற்றும் மழை, டெய்லியும் மழையாக கொண்டு தள்ளுது. நம்ம கள்ளப்பூரை கொட்டிங்க தான் நிற்கிது. கழட்டி விட்டு மாட்டிட்டு போகணும். சரிப்பா அவங்க வந்து கழட்டி விட்டு கழட்டி விடுறது. இந்த இடத்துலாம் கழட்டி விடணும். வேறு பழைய பயிர் போய் விற்றுட்டிங்களான்னு கேட்குறீங்களா? நிற்கிது பாருங்களா, டெய்லர் மாட்டி நிற்கிதா? விற்றே டான் முடியவே பண்ணிட்டீங்களா ப்ரோ? அதுக்கு தான் டாப் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி பண்ணிட்டாங்க, பெயிண்ட் அடித்தா வேலை முடியுது. அவ்வளோதான் கழட்டி விடணும். வீட்டில் வர சொல்லிக்கிறேன். அந்தானா கொஞ்சம் சப்போர்ட்டாக கழட்டி விடுறது. வேலை இப்போ அடுத்தா போட்டு நைட் அடித்த காற்றுல எல்லாம் பறந்து விழுந்துருச்சு.
தான் வராங்க. ஓகேன்பா. இப்போ கழட்டி விட்டு எல்லாம் ரெடி பண்ணும் போது என் தம்பி ஏதோ 1 மணி நேரத்துக்கு பிறகு தான் போட்டுட்டு வந்து தரங்கிறான். அதனால் டைம் இருந்தால் அடுத்த கிளிப் பார்ப்போம், இல்லைனா நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பேலர் இப்படி கிடக்குது, கட்டப்பாறை கழட்டி விடவே இல்லை, அப்படியே நிற்கிது. ஏதோ மானம் வெட்டா போட்டால் ஓட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணால் 2-3 காடு இருக்குதுன்னு சொல்லி தான் கட்டப்பாறை கழட்டி விடாத வச்சுக்கிறோம். கடைசியில் பார்த்தா மானம் மழையே பெய்கிற மாதிரி தெரியல, மழை கேப் விடுற மாதிரி தெரியல. அந்த 4 வீலர் அங்கே நிற்கிது, பேலர் இப்படி நிற்கிது. இந்த கார் யாருதுன்னு கேட்குறீங்க, இதுக்கு என் மாமனாருது ப்ரோ, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கே நிறுத்திக்கிறாரு. அவ்வளோதான் ப்ரோ, இதோட இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன். நாளைக்கு சப்போஸ் இது மறுபடியும் போட போனால் கன்னியூ பண்ணுறேன், இல்லைனா இதோட முடித்து கொள்கிறேன். பாய். ஓகேன்பா. அது கடைசி வரல என் தம்பி வண்டி கொண்டு கொடுக்குற மாதிரி தெரில. அஜித்தை அங்கே ஓட்டிகிட்டு இங்கே வந்துட்டான். இங்கே ஒரு 2-3 வெயிலுக்குது, ஒரு 7-8 மணி வரலாம் நைட்டு போடணும். அதனால் அஜித் வேறு இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சாப்பிடல, மணி 5 மணி ஆயிடுச்சு, பட்டினி கிடக்குறான். நானும் ரொட்டாட்டர் ஓட்டிகிட்டு இப்போ தான் வந்தேன். அந்த வண்டியும் வர்றதுக்கு லேட்டாகுமா, ஸோ அதனால் இதை இப்போ தான் மாற்றி வந்தோம். ஒரு 2 சுற்று எவ்வளோக்குது இங்கே? அது ஓடு, நான் 2 மணி நேரம் மேலே ஓடும் போட்டேன். ஓ என்னப்பா அது? அதெல்லாம் அடிக்க தேவையில்ல, நைட் அடிச்சிக்கலாம். யார்? எங்க பையனா? போடுறதுக்கு தான் தெரியாதா? பருப்பு இருக்குது, குறைஞ்ச வாட்டி அரிக்காங்க போதும். இந்த பக்கம் மட்டும் பருப்பு போடுறியாண்ணா? அந்த நெட்டுக்கு அப்படியே நெட்டு வரும் 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 வயல் 2 மணிக்கு மேலே வரும். அன்னைக்கே போட்டு விட்ருக்க வேண்டியதான். எத்தனை நாள் என்ன பண்ணீங்க? நேத்தி தங்கவாள் கிட்ட சொல்லிட்டு இருந்த பூபதி வீட்டில் சாயந்தரம் வந்து போட்டிங்களாமல்ல சொல்லி ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன். அப்படியே எங்கள் வீட்டுக்காரி சொல்லிட்டு வச்சுக்கிறாப்படி. சரி நேற்று அப்பயே கையை காட்டினாப்பா உங்கள் வீட்டில் இருந்தாரோ? நான் எதுக்கோ நான் அப்போ இதில் தான் போட்டு போனேன். யாரோ கூப்பிட்றான், சரி வேறு யாராச்சும் கூப்பிட்றாங்களாட்டுதுன்னு நான் அசால்ட்டாக போயிட்டேன். ஓகேண்ணா பாருங்கள், இதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து இது வேறு வேலை போட்டு செடியே முட்டிக்கிச்சு. இதைங்கெல்லாம் அன்றைக்கே போட்டிருக்கலாம். கொட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ கடலப்பருப்பு 150 ரூபா. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்குது? உங்கள் ஏரியாலாம் கடலப்பருப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லுங்கள், ஓகேவா? வந்தால் ஏதோ ஒரு பக்கம் வந்தாலும் ஓடுமா, அது ஃபீல்டு இருந்தால் கூட கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வெளியில் தான் வரணும். இந்த ஐட்டம் வந்து கிருஷ்ணகிரி, இருந்தாலும் மத்தூர், தருமபுரி பக்கம் தான் வரலான்னு. ஏன்னா இங்கே வேலை எதுவும் இல்லை ப்ரோ. ஏதாவது வந்தால் செலவுக்குனாச்சும் ஓட்டிகிட்டு வரலாம். பெருசாக ஓட்டலனாலும் வண்டிக்கு ஒரு 20,000 சம்பாதிச்சிட்டு வரலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா அஜித்துக்கும் ரெகுலராக வேலை கொடுக்கணும். அதனால் இன்னொரு 20 நாளைக்கு உங்கள் வீட்டில் வேலை இல்லை, அந்த கேப்பில் வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏழு இருந்தால் சொல்லுங்கள். மாப்பிள்ளை பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சு ஓட்டுறாங்க. பெரிய வேலையெல்லாம் இல்லை ப்ரோ, கடலப்பருப்பு போகிறதெல்லாம் லிமிட்டு தான், அவ்வளோதான். கேரண்டியாக ஒரு பிடிச்சி காலத்தில் விடுவான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கடலப்பருப்பு ஒருத்தர் சொல்லுவாங்க கடலப்பருப்புலாம் கரெக்டாக பருப்பு நல்ல பருப்பாக இருந்தால் நீங்கள் எப்படி ஓலவே ஓட்டினீங்கனாலும் பருப்பு முளைச்சிக்கும், ஓகேவா? அதனால் வந்து கடலப்பருப்புக்கெல்லாம் வந்து பயந்துக்காதீங்க. ஐயோ நம்மளால் போட்டால் ஓட்ட முடியாதா அப்படி இப்படின்லாம் இல்லை.
பருப்பை பொறுத்தவரையிலும் நல்ல பருப்பாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக முளைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. மாப்பிள்ளைன்னு ஒரு 2 சுற்று ஓட்டிட்டு சாப்பிட போயிடும். அதுங்காட்டி தான் இங்கே கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு பருப்பு பத்தாதான். இது சோளத்தை நம்ம விதைக்கணும். சோளத்தை கட்டுக்காரர் விதைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே ஓட்டி விட்டு இன்னும் 2 பேர்த்து இருக்குது. அதுங்காட்டி இந்த மானம் பார்த்திங்களா எப்படி கருக்கில் ஏறிக்கிட்டு இருக்கேன்னு. நேற்று கருக்கில் ஏறிக்கிட்டு பொழப்பு கெடுத்துச்சு. நேற்று 2 பேர்த்த போட்டிருப்பேன் மழை வரான்னு இருந்தால். மழை வந்து கெடுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மற்றபடிக்கு கடலப்பருப்பு போடுறலாம். அதுவும் ட்ரை பொட்டி இனிமேல் புதுசாக போட்டி எடுக்கணும்னா யாரும் சிங்கிள் 2-in-1 ட்ரை பொட்டின்னு இப்படி 2-3 மாடல் இருக்குது. இருக்கிறதுல அட்வான்ஸ் மாடல் இந்த ட்ரை பொட்டி. சப்போஸ் பொட்டி எடுக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பொட்டி எடுத்துக்காங்க. 2-in-1லாம் எடுக்காதீங்க. 2-in-1லாம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. அது பருப்பு 3 வல்லம் இருந்தால் இதில் எடுக்காது பெரிய பொட்டியில். அதனால் சின்ன பொட்டியில் மாற்றி போடணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளது மாதிரி ட்ரை பொட்டியே யூஸ் பண்ணிக்காங்க. அதுதான் பெஸ்ட்டு. நானும் ஃபஸ்ட்டு 2-in-1 தான் வச்சுருந்தேன். அப்புறமேட்டு இப்போ பார்த்தா வந்து ட்ரை பொட்டி மாற்றிட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால் இனிமேல் யாராச்சும் புதுசாக பொட்டி போகணும்னா 2-in-1 எடுக்காதீங்க, ட்ரை பொட்டி எடுத்துக்காங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது இப்போ உள்ள கிட்ட அப்படியே சுருக்கிட்டானா இப்போ அப்படியே ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்குவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அப்படியே ரவுண்டு கட்டு ஓட்டுறதெல்லாம் வந்து அப்படியே அந்தான ஓட்டுன காட்டில் போய் ஒருத்தருக்கு டவுட்டாக இருக்கும், ப்ரோ ஓட்டுன காட்டிலலாம் போய் பருப்பு ஓட்டுறமே அதனால் எதுவும் பருப்பு கதகதின் மலையா. அது லிவர் இருக்கும் ப்ரோ. ஓட்டுன காட்டுக்குள்ளே போகும்போது வந்து அந்த லிவரை பிடிச்சிக்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஓட்டுன காட்டில் வந்து கொட்டை உழுவாது. அதனால் பயந்துக்கு தேவையில்லை. ஏன்னா ஓட்டுன காட்டில் விடாத பருப்பு ஒன்றும்னா அது எவனாலையும் முடியாது. எப்பேற்பட்ட வயலாக இருந்தாலும் ஒரு சுற்று ஓட்டுன காட்டில் விட்டே ஆகணும். ஒரு சுற்றுனாச்சும் விடுவாங்க, விடாத ஓட்ட முடியாது. இப்போ அதில் பருப்பு இவ்வளோட கணக்கு போட்டோம். பருப்பு வந்து இன்னொரு சுற்றுக்கு வரும். அதனால் இந்த சோளம் வேய்ச்சிட்டாங்க. சோளம் வேய்ச்சாலும் இதில் இன்னொரு 2 சுற்று பருப்பை போட்டுட்டு மீதியை வந்து அப்படியே ஓட்டிகிட்டு வேண்டியதான் ப்ரோ. இதை ஓட்டிகிட்டு தான் அங்கே ஒரு 5 படி இருக்குது. இன்னுமே இந்த சில்லறாயிட்டு தான் ப்ரோ 5 படி 4 படி தான் பொறுக்கணும். ஏன்னா எல்லாம் போட்டாச்சு, விடுபட்ட காடு தான் இருக்குது. அதனால் போட்டுட்டு அப்புறம் அங்கே ஒரு பெரிய கட்டுக்காரர் இதெல்லாம் போட்டு விட்டா எங்கள் மழை போல் வேலை முடிந்து விடும். என்றைக்குமே பருப்பு போடுற காடு இது மாதிரி ஓட்டி போட்டு மழை பேஞ்ச வாட்டி சூஸ் பண்ணுங்கள். கொட்டை பர்ஃபார்மன்ஸ் பட்டாசாக இருக்கும். இது மாதிரி புழுதி காட்டில் வந்து கொட்டை போடாதீங்க. கொட்டை வந்து என்ன தான் பண்ணுறாலும் 100% தெளிவாக வராது. எனக்கு தெரிஞ்சாரலும் சொல்கிறேன், ஓகேவா. இப்போ இது எப்படி ப்ரோ சோளை வச்சு ஓட்டிங்கன்னா அவ்வளோதான். கொட்டை தீர்ந்து போச்சுன்னா உழவு ஓட்டுற மாதிரி ரேஸ் வச்சு ஓட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு இவ்வளோ பொறுமையாக போகிறாங்கன்னா வேகமாகவும் ஓட்டலாம். வேகமாக ஓட்டுறதுனால கொட்டை எதுவும் ஆகாது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரே மட்டமாக பிடிக்க முடியாது. கொஞ்சம் லவுக்குன்னு விட்டால் ஆழமாக போயிடும். வண்டி வேகமாக போகிற அளவுக்கு ஹைட்ரோலிக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் பொறுமையாக போனால் ஹைட்ரோலிக் நமக்கு தேவையான பிரகாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். இதில் போட்டு மாப்பிள்ளை இந்த சுத்தோடு முடிஞ்சுது. இதில் போட்டால் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிடலாம். பாருங்க, கையை பின்னாடியே வச்சுருப்போம். கரெக்டாக எஜ்ஜுக்கு வரும்போது லிவரை லாக் பண்ணிக்கலாம். பருப்புலாம் இன்னும் 2 சுற்றுக்கு மேலே வரும். ஆனால் பருப்பு ஒருத்தர் வேணா கூட பருப்பு போட்ட வாட்டி திரும்ப மண்ணை கிளச்சி பாருங்கள், பருப்பு இருக்கிறதே தெரியாது. சோளம் இது போதுங்கண்ணா, விதைக்காதீங்கண்ணா, விடுங்கண்ணா. இன்னும் பருப்பு 2-3 சுற்றுக்கு பக்கமாக வருமாட்டுது. பருப்பு இருக்கு, எடுத்து போடலாமா? சரி இருங்க, வரட்டும்னு இன்னும் ஒரு சுற்றில் லாக் பண்ணிக்கலாம். இதுலேயே போட்ட காட்டிலே போட சொல்லலாம். இது மேலே லாக் பண்ணிடலாம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, பருப்பு எடுக்கணும்னா பொட்டியில் ஒரு 2 படி பருப்பு நிற்கும். அதை வந்து பருப்பு அடைச்சிடணும். அடைச்சிட்டா அந்தான கரை பருப்பு அந்தான போட்ட காட்டிலே போட்டு வெறுமுட்டி அந்தான ஓட்டிவிடு. இதிலே விட்டுரு. அந்த 2 சொத்து பருப்பையும் அரைச்சிட்டியா? இதிலே விட்டுரு. இதை அடைச்சிட்டோம்னா இந்தான பருப்பு போகாது. இதில் இருக்கிற பருப்பு ஒரு சார் இருக்கும். ஒரு சுற்று வந்தால் காலி ஆகிடும்.
சாப்பிட்றது இல்லையா? எந்தா வேணாமா? சாப்பிட அள்ளி தின்னு காஜா பணமா? ஒட்டிக்கு வந்துட்டு காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான், அள்ளி சாப்பிட்லாம். யாரு அவ்வளோதான் பாரு, காலி ஆயிருக்கும். காலி ஆயிடுச்சு தம்பி, காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மாப்பிள்ள. என்ன சோளம் வச்சு எனக்கு இந்தான இருக்கிற பருப்பு அப்படியே இருக்கும். மறுபடியும் கடைசியாக வந்து ஓலை ஓட்டிட்டு வெளியே போகும்போது அந்த பருப்பு எடுத்துட்டா வேலை முடிஞ்சிருக்கு. இது வந்து ஓலை ஓட்டுற மாதிரி ரேஸ் வச்சு ஓட்டிக்கலாம். போலாம் போ அப்படியே ஏறிப்போ. சப்போட்டா செடி, அந்த செடி. இந்த சோளம் பத்து கடலப்பருப்பு பத்தெல்லாம் இந்த வேலை நிறையா பேர் பண்ணுவாங்க. வேறு ஓலை ஓட்டுற மாதிரி ரேஸ் வச்சு ஓட்டுறானா அவ்வளோதான், ஃபினிஷ். இது ஒரு 3 சுட்டு ஓட்டி விட்டு அப்படியே வெளியே வந்தால் வேலையும் முடிந்து விட்டது. ஓகேன்பா, அவ்வளோதான். இன்னொரு காடு 2-3 காடு இருக்குது, அதை போய் போகிறதுக்கு இருட்டு கட்டிக்கும். அதனால் நாங்கள் போய் எங்கள் அந்த வேலையை பார்த்து முடிச்சு விட்றோம் ப்ரோ. அவ்வளோதான், ஃபினிஷ் டவுன். போட்டு வரட்டு, சுற்றி போய் வரட்டு மாப்பிள்ள. ஓகேன்பா, அவ்வளோதான். வெளியே போயிட்டேன், வேலை ஓவர். அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். மீதி பருப்பு எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கலாம். படி 150 ரூபா. உங்கள் ஏரியாவில் பருப்பு படி என்ன ரேட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். போ இரு, பருப்பு எடுத்துக்கலாம் கொஞ்ச நாள். அப்படியே இருக்கு, போதும் அப்படியே இறக்கி அப்படியே வை. அப்படியே தீனி இல்லை போட்டு எடுத்தா ஒரு 2 மாதம் ஆக போகுது. அது பொட்டனை கட்டி வச்சுக்கிறடா நீ சாப்பிட்றதுக்கா? அவன் அதுக்குள்ள அங்கே ஒருத்தி கேட்டான்னு சொல்லி காயத்தில் கட்டி ரெண்டுக்கு இல்லை எக்காலுக்கு. பொட்டியில் இருக்கிறதே உங்களுக்கு தான்டா. அடியில் அப்படி நல்ல காலையில் போது முன்னே மாடி தீனி வேணும் ஒரு 10 கிலோ வாங்கிட்டு. எங்கே தண்ணி கட்டு? நம்ம தண்ணி பாயுமா? தண்ணியெல்லாம் கிணறு இருக்குது. இன்ஜின் கட்டத்தில் போய் எந்த தண்ணி கட்டுறாங்க போய்? நான் 10 நாளைக்கு தொடர்ந்து மழை இல்லைன்னா சோளம் ஒன்றுத்தி பொடிஞ்சு போயிருந்தேன். என்ன பண்ணுறது, வந்த அடி கட்டுன்னு தாக்க அனுப்பிச்சாங்க. என்ன பண்ணுறது, அதுக்காக தீனி வாங்கி போட முடியாது. இவ்வளோ நல்லா போட தட்டு வச்சுக்கிட்டு போட்டேன். தீனி வாங்கி போட்டுலாம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். சரி மாப்பிள்ள, நீ சாப்பிட்டு கோயிலுங்க காட்டுக்கு வந்துடுறியா? பிச்சமலையா? எவ்வளோ நேரம் தான்? அரை மணி நேரங்கண்ணா. 700 ரூபா.